படைப்பு, பாதுகாப்பு, அழிவு, மூன்று சக்தி ஒன்றாய். அதுவே மும்மூர்த்திகளின் தெய்வீக உண்மை. ஓம் நமச்சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு ஜாசாஸ் மகேஸ்வராய, குரு பரபிரமம் போற்றி. இன்றைய பதிவு என்பது நம்முடைய இன்றைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது அதர்மம் மட்டுமே நடப்பது போன்ற ஒரு பிம்பம் நம்மளை கவி கொண்டிருக்கிறது. எல்லா காலங்களிலும் எல்லா யுகங்களிலும் தர்மமும் அதர்மமும், நாத்திகமும் ஆத்திகமும், உண்மையும் பொய்யும் சமமான நிலையிலேயே வந்ததை நாம் அனைவரும் அறிவோம். இன்று மட்டுமல்ல, என்றுமே இருந்தது. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் அதர்மத்தை சமய சூழலின் காரணமாக செய்கின்றவர்கள் தன்னை தானே திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். அதை மீறி அவர்களுடைய குடும்பம் அவர்களை கட்டுப்படுத்தியது. அதை தாண்டி அவர்களுடைய சமுதாயம் அவர்களை கட்டுப்படுத்தியது. பின்பு அரசாங்கம் கட்டுப்படுத்தியது. ஆனால் இன்றைக்கு அரசே அங்கீகாரம் அளிக்கக்கூடிய அளவுக்கு குற்றத்தினுடைய நிலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாம் காட்சி பிரபலமாக கண்டு கொண்டிருக்கிறோம். அனைத்து குற்றங்களுக்கும் களைய வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. வழிபாட்டு முறையை அனைவரும் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலையும், அற ஒழுக்க ஆச்சாரங்களை கடைபிடிக்காத ஒரு நிலையும் தான் இதற்கு காரணம் என்பது என்னுடைய பதிவு. அற ஒழுக்கத்தை நாம் கல்விச்சாலையிலிருந்து நீக்கிவிட்டோம். சமய பாடங்களை கல்விச்சாலையிலிருந்து நீக்கிவிட்டோம். இதனுடைய விளைவு தனிமனித ஒழுக்கமும் தனிமனித அறமும் சமுதாய ஒழுக்கமும் சமுதாய அறமும் இல்லாத நிலையில் பொருளை மட்டுமே வாழ்க்கையினுடைய முதல் புள்ளியாகவும் கடைசி புள்ளியாகவும் வைத்துக்கொண்டு இயங்கக்கூடிய பேராற்றல் மிக்க பேரழிவை நோக்கி செல்லக்கூடிய உலகமாக இன்று மனிதகுலம் மாறிக்கொண்டிருக்கிறது. பிற மதங்களை பார்க்கும்போது வழிபாட்டு முறையை நாம் ஏன் சரியாக தெரிந்து கொள்ளவில்லை என்றால், எல்லா மதங்களிலும் வழிபாட்டு முறைகள் உண்டு. ஆனால் இந்து மதத்தில், சைவத்தில் இயற்கையோடு ஒன்றிய வழிபாட்டு முறையை வைத்தார்கள். அதை 4 பாதங்களாக பிரித்தார்கள். சரிகை, கிரிகை, யோகம், ஞானம். இந்த 4ம் ஒன்றுதான், 4 படிகளாக நிற்கக்கூடிய நிலை. சரிகை என்பது புற வழிபாடு. ஆலயத்தின் முன்னே செல்லும் போது ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போவார்கள். இது புற வழிபாடு. கிரிகை என்பது புறத்தே நாம் கண்ட அந்த தெய்வத்தை நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அகத்தே நம் மனதோடு ஒன்றி வணங்குவது. இது கிரிகை. அடுத்தபடியாக சரிகை கிரிகைக்கு அடுத்தபடியாக யோகம். யோகம் என்பது வழிபாட்டை மனதுக்குள்ளே மட்டுமே செய்வது. ஞானம் என்பது வழிபாடும் இல்லாத நிலை, வழிபடு பொருளும் இல்லை, வழிபடுபவனும் இல்லை, நாமே அதுவாக மாறுவது. அதுதான் ஞானத்தினுடைய முதல் படி. இந்த வழிபாட்டு முறையை மற்ற மதங்கள் நம்மளை பார்த்து கிண்டல் செய்யும். காரணம், அவர்கள் ஒரு தினம் ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு வழிபாட்டை செய்வார்கள். ஆனால் இயற்கை அதை அனுமதிப்பது கிடையாது. கல்விச்சாலையில் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு BA பாடத்தை நடத்த முடியாது. BA படிப்பதற்கு முன்னால் எத்தனை சிலபஸ் படிநிலைகள் உண்டோ அதை தாண்டி வர வேண்டிய நிர்பந்தம் இருப்பது போல வழிபாட்டு முறையிலும் அவனுடைய மனம் ஒன்றாமல், அவனுடைய சூழ்நிலை அனுமதிக்காமல், அவனுடைய அறிவாற்றல் புத்தியும் இடம் கொடுக்காமல் வழிபாடு ஒருநிலைப்படுவது கிடையாது. எனவேதான் சைவத்தில் சரிகை, கிரிகை, யோகம், ஞானம் என்று 4ஆக சுருக்கி 36 வகையான வழிபாட்டு முறையை 4க்குள் அடக்கி வைத்தார்கள். இந்த வழிபாட்டு முறைக்கு என்ன காரணம் என்று கண்டால், மனிதன் இயற்கையோடு ஒன்றி அற ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டு அறத்துக்கு புறம்பான பிழைகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு தேவையான அறிவாற்றலை அனுபவத்தை அவன் பெற்றவனாகி விடுவான். அப்போது எந்த சூழ்நிலையிலும் அவன் குற்றம் செய்வதற்கு தன்னை உடன்படுத்திக் கொள்ள மாட்டான். இது வழிபாட்டு முறையிலிருந்து கிடைத்தது. எனவேதான் உங்களுக்கு அற ஒழுக்கத்தை மனிதன் பேண வேண்டும், அறத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக திருக்குறள் போன்ற மிக உயர்ந்த நூல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. சமயம் மேலும் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், பிறப்பில் இருந்து இறப்பு வரை, பிறப்பு என்பது அதை அடையாளப்படுத்தும் போது வள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார். மரணம்
பயம் இல்லாமல் வாழ வேண்டுமா அல்லது மரணத்தை வெற்றி அடைய வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை பாரதியிடம் போய் கேட்டபோது பாரதி மிக அருமையாய் சொன்னார், அச்சமும் வேட்கையும் விட்ட இடத்தில் மரணம் அங்கே சாகும் என்று சொன்னார். அச்சமும் வேட்கையும் எவன் ஒருவன் விடுகிறானோ அவனிடத்தில் மரணம் இல்லை என்பதுதான் அவருடைய வாதம். மற்றவையெல்லாம் பின்தள்ளப்பட்டன. எனவே மனிதன் அறிவாற்றலுடைய குன்றிய நிலையில் தான் இந்த அச்ச வயப்பட்டு வேட்க வயப்பட்டு தன்னை இழக்கிறான். எனவே தன்னுடைய அறிவை பூரணப்படுத்தி கொண்டால், அனுபவப்படுத்தி கொண்டால் அவனிடம் மரண பயம் இருப்பது கிடையாது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கு விழிப்பது போலும் பிறப்பு என்று சொன்னார் வள்ளுவர். எனவே அனைவரும் அறவொழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அறத்தோடு பிணைத்து கொண்டு உண்மைத்தன்மையை வளர்த்து கொண்டு அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாசொல் இந்த நான்கும் நம்மிடமிருந்து நம்மை ஆளுமை செய்யாமல் ஒதுக்கி வைத்து விட்டு அதிலிருந்து விடுபட்டு அமைதியாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். பக்தி என்பது உங்களுக்கு புத்தியை கொடுப்பதற்குத்தானே ஒழிய ஆண்டவனுக்கு புத்தியை கொடுப்பதற்காக அல்ல. ஆண்டவனை வாழ வைப்பதற்கு யாரும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இறை என்பது அதான் அறம். அறம் என்பது இறைவனுடைய வடிவம். அதனால்தான் ஆலயங்களிலே அறவிடையாக நந்தி என்று சொல்லி காளை மாட்டை வைத்திருப்பார்கள். அறத்துக்கு மட்டும்தான் இறைவன் கண்ணுக்கு தெரிவான், மற்ற யாருக்கும் கண்ணுக்கு தெரிய மாட்டான். எனவே அந்த உயர்ந்த ஆற்றலை உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தரிசனத்திற்கோடு அடங்கி இருக்கக்கூடிய அந்த பேராற்றலை உங்கள் ஆன்மத்தை தரிசனம் செய்து அந்த ஆற்றலையும் உங்களுடைய ஆக்கி கொண்டு பூரணமாக இந்த உலகத்திலேயே வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் நிகழ்கால வாழ்க்கையை மட்டும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதல். நிகழ்கால வாழ்க்கை நீங்கள் பழகிக்கொண்டால் இறந்த காலம் என்பது உங்கள் சித்தத்திலும் எதிர்காலம் என்பது உங்கள் வசம் வந்துதான் கடந்து செல்லும். எனவே எவன் ஒருவன் நிகழ்கால வாழ்க்கையை வாழ்கின்றானோ அவன் இங்கேயே சொர்க்கத்தை காண்கிறான். நிகழ்கால வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு மனிதன் தான் பூரணமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறான் என கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு குருசி. நன்றி, வணக்கம்.